13 வயசு. அது காதல் இல்ல, அது ஒரு உணர்ச்சி. சின்ன சிரிப்பு, முடிவில்லா வாக்குறுதிகள், எப்போதும் கூடவே இருப்போம்னு சொல்லும் வயசு. ஆனா வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கல. 17 வயசு. காதல் கல்யாணமா மாறிடுச்சு. பக்குவம் இல்ல, பொறுப்பு புரியல. ஆனா முடிவு எடுத்தாச்சு. மணமகள் முகத்துல சிரிப்பு இருக்கு, ஆனா கண்கள்ல குழப்பம். 18 வயசுல அவ அம்மாவா மாறினா. தன்னோட கனவுகள் என்னன்னு கூட புரியாத வயசுல ஒரு குழந்தைக்கான பொறுப்பு. அம்மான்னு அழைக்கும் குரல், ஆனா அவளுக்கே இன்னும் குழந்தை மனசு. 21 வயசு. 3 குழந்தைகள். சம்பாதிப்பு இல்லை, ஆதாரம் இல்லை, ஆதரவு இல்லை. பெண் குழந்தை பிறந்ததுக்காக வம்சம்னு பேர்ல இன்னொரு கர்ப்பம். பெண் குழந்தை பொறுப்பு இல்ல, அவள் பாதுகாக்க வேண்டிய மனிதர். அவன் வேலைக்காக வெளியூர், அங்கே இன்னொரு வாழ்க்கை. இங்கே கூலி வேலை செய்து 3 குழந்தைகளை தூக்கி வாழ்க்கையை சுமக்கிறாள் அவள். அவளை பார்த்து பெற்றோர் மனசு எரிகிறது. அவ காதலிச்சதுக்காக இல்ல, அவள் அவசரப்பட்டதுக்காக. உணர்ச்சி முன்னாடி சிந்தனை வரணும். காதல் தவறில்ல, ஆனா பக்குவமில்லாத முடிவுதான் வாழ்க்கையை சிதைக்கும். முற்போக்கு என்றால் பெண் கல்வி கற்கணும், பொருளாதார சுயநிலை அடையணும், தெளிவான சிந்தனையுடன் வாழ்க்கை துணை தேர்வு செய்யணும். திருமணத்திற்கு பிறகும் தன் மரியாதையுடன் வாழணும். காதலிக்கலாம், ஆனா தெளிவுடன். திருமணம் செய்யலாம், ஆனா தயாராக. குழந்தை பெறலாம், ஆனா பொறுப்புணர்வுடன். உணர்ச்சிக்கு முன் சிந்தனை வரணும். அதுதான் உண்மையான முற்போக்கு. பெண் குழந்தை பொறுப்பு அல்ல, பாதுகாக்க வேண்டிய மனிதர்.